அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் பூமியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருவதற்காகவும், மனித சமுதாயம் தீமையின்பால் செல்கிற போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்வழிப்படுத்திடவும் அல்லாஹ் பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதை நாம் எல்லாம் ஏற்று இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு வாழ்வியல் நெறியை கற்றுத்தருகிறது. அந்த வாழ்வியல் நெறியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், அவர்கள் இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்தணும், பிற மனிதர்களிடத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் செலவழிக்கணும், அவர்கள் சமுதாயத்திற்கு என்ன பணிகள் செய்ய வேண்டும், அடுத்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமாகவே அவர்கள் கழித்தார்கள். அதாவது அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் இஸ்லாம். அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால், ரசூல்லா வெறும் இறை நினைவோடு மட்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறை நினைவுனா என்ன? சும்மா திக்ர் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துட்டாங்க. பள்ளிவாசலில் மெம்பரில் சாஞ்சி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எப்பயுமே தொழுகையில் ஈடுபடக்கூடியவங்களாக மட்டும் இருந்தார்கள் என்றுதான் பெரும்பாலான முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆன்மீகத்தை போதிக்கிற ஒரு மத தலைவராக இருந்தார்களோ, அதே போல அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக, மன்னராக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மதத்தினுடைய தலைவராக இருந்து ஆன்மீகத்தை எப்படி மக்களுக்கு போதிக்க வேண்டுமோ அதையும் போதித்தார்கள். மன்னராக இருந்து அந்த மக்களுக்கு எப்படி சட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எப்படி அதை செய்து முடிக்க வேண்டுமோ அதற்கான வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஆட்சி தலைவராகவும் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்தார்கள் என்பதை பெரும்பாலான முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருப்பதில்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க ரசூலாவை எது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, தொழுகையில் ஃபாலோ பண்ணுவாங்க. திக்ரு செய்ததில் ரசூலா எப்படி திக்ரு செஞ்சாங்க, தசூமணிலாம் வச்சில்லைல, தசூமணி வச்சு உருட்டினாலாம் தசூமணி தூக்கி எறிஞ்சிட்டு. ஏன்னா ரசூலா தசூமணி வச்சில்ல, விரலில் செஞ்சாங்க. அப்போ நானும் விரலில் செய்கிறேன். திக்ரு செய்கிறதுல, பிரார்த்தனை செய்கிறதுல எப்படியெல்லாம் ரசூலா பிரார்த்தனை செஞ்சாங்க, சாப்பிடும் பொழுது செஞ்சாங்க, சிறுநீர் கழிச்சிட்டு வெளியில் வரும் பொழுது, வீட்டுக்கு போகும் பொழுது, தூங்கி எழும் பொழுது, இப்படி ரசூலா பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா, அந்த பிரார்த்தனையெல்லாம் செய்கிறது. ரசூலா எப்படி தொழுதாங்க அப்படி தொழுவார். 20 ரகாய் தொழுதுகிறதாலாம் 8ன்னு மாற்றினுச்சு. இப்படி தான் ரசூல்லாவை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களே ஒழிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்து என்ன செய்தார்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும்ல. ஏன்னா அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை மிகப்பெரிய ஒரு அருளாக நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது எல்லாரும் நினைச்ச மாதிரியெல்லாம் போய் இஸ்லாத்துக்குள்ளே போயிட முடியாது. இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டாலும் அதை கடைபிடிக்க முடியாது. அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியும்.
அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான் என்றால், இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அறகுறையெல்லாம் இல்லை, முழுமையாக நீங்கள் நுழையணும். யாரை இந்த மார்க்கத்தினுடைய ஃபவுண்டராக நாம் பார்க்க வேண்டும், யாரை இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், யாரை இந்த மார்க்கத்தில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா பின்பற்ற வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை தான் நான் பின்பற்றுவேன். யார்? முகமது நபி அவர்களைத்தான் நான் பின்பற்றுவேன். அவர்கள் வழியாகத்தான் இந்த இஸ்லாத்தை நான் அறிந்து கொள்வேன், அவர்கள் வழியாகத்தான் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நான் தெரிந்து கொள்வேன் என்று முகமது ரசூல்லான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு நமக்கு அல்லாஹ் இன்னொன்று என்ன சொல்றான், நீ முகமது ரசூல்லானா ஆன்மீக தலைவராக மட்டும்தான் நீ தெரிஞ்சு வச்சுக்குவ. ஏன்னா அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த சமுதாயம் பூமியில வாழ போதோ அவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிற போனானோ அதுக்கெல்லாம் அல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் சட்டங்களை சொல்லிடுவான். ஏன்னா இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. பின்னாடி வரக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹுக்கு தெரியும்ல நம்மளை பற்றி, நம்ம குணம் என்னன்னு தெரியும்ல. நம்மளே இப்போதான் இஸ்லாத்தை படிக்கிறோம். எப்போ? ரசூல்லா என்பவர்களே ஆன்மீக தலைவராக மட்டும்தான் இருந்தார்கள் என்பதே 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க ஒரு மன்னராக இருந்தாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு 20 வருஷம் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்றால் நீ இப்படி மட்டும்தான் ரசூலாவை ஃபாலோ பண்ணுவ. எதை? தொழுகையில் ஃபாலோ பண்ணுவ, திக்ர் செய்கிறதுல ஃபாலோ பண்ணுவ, அவங்க வணக்க வழிபாடுகளை கற்றுத்தந்தார்களே அதில் நீ ஃபாலோ பண்ணுவே ஒழிய நீ மற்ற விஷயத்துலாம் ரசூலா என்ன இருந்தாங்களே நீ தெரிஞ்சுக்க மாட்டேன். மற்ற விஷயத்துலாம் ரசூலாவை நீ ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்க மாட்டேன், கடந்து போயிடுவ. நீ இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்று என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு இப்படி தான் சொல்லித்தர்றான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்களா இல்லையா? ஆட்சி தலைவராக இருந்தார்கள் என்றால் அதில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறதுல, அதில் நமக்கு நிறைய வழிகாட்டுதல் இருக்குதுல, அதில் நமக்கு நிறைய மார்க்கம் இருக்குதுல. ரசூல்லா செஞ்ச எந்த ஒன்றையும் மூமின்கள் யாருமே அலட்சியப்படுத்தி விட முடியாது, நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சுயமாக இவர் பேச மாட்டார் என்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி சான்று பகருகிறான், எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறான், இவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். அப்படி அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று செஞ்சுட்டா உடனே அல்லாஹ் கண்டிச்சிடறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை தான் பிறக்க போறோம், மறுபடியெல்லாம் நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்க போறது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் முழுமையான இஸ்லாமாக இருந்தது. இஸ்லாம்னா நம்ம இன்னைக்கு எப்படி புரிஞ்சு வைத்திருக்கிறோம் இந்த மார்க்கத்தை, வணக்க வழிபாடுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை எப்படி சொல்லித் தருகிறான் என்றால் இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவது என்கிறான் அல்லாஹ். இஸ்லாம்னா என்ன? பிறருடைய நலம் நாடுவது இஸ்லாம் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய விஷயங்களை குறித்து சிந்திக்காத ஒரு தலைமுறையாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த தலைமுறை மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் ஒழுங்காக சிந்திச்சாங்கன்னா இந்த சமுதாயம் எவ்வளவோ முன்னேறி இருக்கும், எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்திருக்கும், எவ்வளவோ பாதுகாப்பு அடைந்திருக்கும். உரிமைகளை இன்றைக்கு பறித்து செல்ல முடியாத இடத்திலே இந்த சமுதாயம் அமர்த்தப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இபாதத்துகளை சொல்லித் தருகிற மார்க்கமாக புரிந்து வைத்திருந்தார்களே ஒழிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு வாழ்க்கை முறையை அறிந்து வைக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் ஆட்சி தலைவராக இருந்தாங்க தெரியுமா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அவர்களை அல்லாஹ் அங்கீகரித்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வகியை சொல்லிட்டாங்களா? சொன்ன பிறகு எதிர்ப்பு கிளம்புகிறது. நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இந்த இஸ்லாத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இஸ்லாம் செல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது. இப்படி இஸ்லாம் பரவுவதற்கு எது காரணமாக இருந்தது தெரியுமா? ஆட்சி தலைமை. புரிந்து கொள்ளுங்கள், ஆட்சி தலைமை வந்த பிறகு இஸ்லாம் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சு. ரசூல்லா இஸ்லாத்தை அவர்கள் தூதராக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு வெளிப்படையாக இஸ்லாத்தை அவர்களால் சொல்ல முடிந்ததா? ரசூல்லா வெளிப்படையாக இஸ்லாத்தை சொல்லவே இல்லை, அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு யார் நம்பிக்கையானவர்களாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் மார்க்கத்தை சொன்னார்கள். இன்றைக்கு பொதுவெளியிலே நம்ம மீட்டிங் போட்டு பேசுகிறோம், ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துகிறோம், துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கிறோம், போஸ்டர் ஓட்டுறோம், ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அங்கீகரிக்கப்பட்ட அடுத்த கணமே வெளியில் வந்து இஸ்லாம்னா இதான், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறை தூதர் என்று பகிரங்கமாக இறைவனுடைய சட்டங்களை, கட்டளைகளை, அவனுடைய போதனைகளை, வழிகாட்டுதலை, இறை தூதர் என்கிற அந்த பிரச்சாரத்தை அவர்களால் கொண்டு சேர்க்க முடிந்ததா என்றால் முடியவில்லை. ஏன்? கடுமையான எதிர்ப்பு இருந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டு காலம் இறை தூதராக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு 3 ஆண்டு காலம் இந்த இறைப்பணியை அவர்கள் உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும்தான். அதாவது எப்படின்னா சஸ்பென்ஸ்ல அவங்களுடைய தாவா இருந்தது. யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை கூட அவர்கள் நம்பிக்கையானவர்களிடத்தில் தான் கடத்தினார்கள். வெளிப்படையாக செய்தால் எதிர்ப்புகள் கிளந்து அன்னைக்கு எதிர்ப்புகள் கிளம்பியது. துன்புறுத்தப்பட்டார்கள், அச்சுறுத்தலுக்கு உள்ளானார்கள். சில சஹாபிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அம்மார் கொலை செய்யலையா? கொலை பண்ணாங்களா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடுமணலில் கிடத்துவதற்கு எது காரணமாக இருந்தது? இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியிடுவா. ஒரு அடிமையாக இருப்பவர் கூட தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்றுகிற உரிமையை அந்த மண்ணில் அன்றைக்கு யாரும் வழங்கவில்லை. இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியிலவான்னு சொல்லி சுடுமணலில் அவர்கள் கிடத்தப்பட்டார்கள். ஏன் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள்? போனவங்களா யாரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களா? செல்வந்தர்களாக இருந்தவர்கள் சென்றார்கள், அபிசினியாவிற்கு சென்றார்கள். சொந்த மண்ணை, ஊரை, குடும்பத்தை பிரிந்து, உறவுகளை பிரிந்து அந்த கொள்கையை அவர்கள் ஏற்றிருக்கிற காரணத்திற்காக தானே அவர்கள் அபிசினியா செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப என்ன? மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு கடுமையான எதிர்ப்புகள் அன்றைக்கு இருந்தது. எதிர்ப்புகள் இல்லாத சுதந்திரமாக பிரச்சாரம் செய்கிற ஒரு நிலை இஸ்லாம் எப்பொழுது அடைந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்கிற நிலையை இஸ்லாம் எப்பொழுது அடைந்தது? ஆட்சி தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதவியேற்ற பிறகுதான், அந்த பொறுப்பை வகித்த பிறகுதான் சுதந்திரமாக இஸ்லாத்தை எங்க கொண்டு போனாலும், எங்க வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், யார் வேணாலும் இஸ்லாத்துக்கு வரலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலையை ஆட்சி தலைவராகிய பிறகு அன்றைக்கு அவர்களால் ஏற்படுத்த முடிந்தது. என்ன ஆட்சி தலைமை? நம்ம நினைக்கிறோம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அது பதவிக்கானதாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதை இருந்தாக ஒரு சுபகோகங்களை அனுபவிப்பதற்குத்தான் அந்த தலைமையில் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆட்சி தலைமையை அவர்கள் ஏற்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவர் ஆகணும், அவங்களுக்கெல்லாம் பதவியில் இருக்கணும்னு ஆசையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஆசைப்பட்டார்களா? பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டார்களா? ஆடையின் மீது ஆசைப்பட்டார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒருத்தர் கொடுக்கிறார் ஒரு ஆடை, அந்த ஆடையை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு வேணும்னு அவர் நினைக்கிறார், ரசூலுல்லாஹ் உடனே கொடுத்துறாங்க, அவர்கிட்ட கொடுத்துறாங்க. அப்படிப்பட்டவராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு வருகிற அந்த உணவு பண்டங்களை அவங்களே பசியோடு இருப்பார்கள். அவங்க 3 நாளைக்கு அவர்கள் 3 வேளை முறையாக தின்றதில்லை, தொடர்ச்சியாக தின்றதில்லை. நம்மெல்லாம் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி சாப்பிட்றோம், நைட்டு பட்னியாக படுக்கிறோம்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டது செரிக்கலை, மத்தியானம் ரொம்ப நிறையா சாப்பிட்டுட்டேன், அது கொஞ்சம் நெய் சோறாக இருந்துச்சு, நான் சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது மேலே ஆசை வந்துடுச்சு, சரி வழி இல்லைன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன், அது செரிமானம் இல்லாமல் போயிட்டு செரிக்கலைன்னு சொல்லி ஒருத்தன் மதிய நைட்டு இரவு சாப்பாடு சாப்பிடாம தூங்குவோமே வெளிய, உணவுக்கு பஞ்சமான நிலையில், உணவு இல்லாத நிலையில், வறுமையில் நாம் இரவு நேரத்தில் உணவு இல்லாமல் படுத்து உறங்கியிருக்கிறோமா? புரிந்து கொள்ளுங்கள். பணம் இருக்கும், உணவு கிடைக்காம வேணா, அப்படி டிராவலில் இருக்கும்பொழுது உணவு கிடைக்கலையே வேணா நீங்கள் பட்னியாக இருந்திருக்கலாம். அடுத்த ஒரு ஸ்டாப்பிங் வரும்போது அங்கே போய் நீங்கள் சாப்பிட்ருவீங்க, ஏதாவது காசு இருக்குது. ஆனால் அப்படி பட்டினியாக கழித்தவர்கள் எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டாங்க. 3 நாளைக்கு முறையாக ஒவ்வொரு நாளும் 3 வேளை உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாத நிலையில் அவர்களுக்கு வருகிற உணவை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். யாரும் சபையில் இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதுக்குமே ஆசைப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைமையை எதற்காக அவர்கள் தேடினார்கள், தேர்ந்தெடுத்தார்கள்? சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைமையை தேர்ந்தெடுத்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, சமுதாய பாதுகாப்பு அவ்வளவு அவசியம் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்கல்ல, அதுதான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. அதுதானே இஸ்லாம் சொல்லுது. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்றால், நீங்கள் இஸ்லாம் என்றால் வெறும் தொப்பி போட்டுட்டு திக்ர் செய்கிற இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சமுதாயத்துடைய நலனை நாடுவதற்கு ஆட்சி தலைமையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு இந்த சமுதாய நலன் முக்கியமானதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். போர்க்களத்திற்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போறதுனா கடத்தருக்கு போய் ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர மாதிரி விஷயம் இல்லை, ஒரு பூத்தில் போய் ஓட்டு போட்டு வர்ற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது, ஒரு ஜவுளி கடையில் போய் நம்ம சட்ட துணிமணி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. போர்க்களத்திற்கு சென்றால் அவர்கள் மரணிப்பார்கள், வாய்ப்பு இருக்குது.
அவங்க திரும்பி குடும்பத்தாரை பார்க்க முடியாது, அத்தாவை பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளையை பார்க்க முடியாது, அவர்கள் வசித்த அந்த வீட்டுக்கு வர முடியாது, வேறு தெருவுக்கு வர முடியாது, உறவுகளை பார்க்க முடியாது. போனா திரும்பி உயிரோட வருவோமாங்கிறது எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள்? ஏன் போனாங்க? நாடு பிடிக்க போனாங்களா? நம்முடைய நாடு இவ்வளவு சின்னதா இருக்குது, இதோட எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போர்க்களத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்களா? அல்லது அந்த நாட்டில் நிறைய வளம் இருக்கிறது, அந்த வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தார்கள்? எதற்கு தேர்ந்தெடுத்தார்கள்? இஸ்லாம் இந்த பூமியிலே மண்ணிலே பிரச்சாரம் செய்வதற்கு, கடைபிடிப்பதற்கு எந்த தடையும் எதிரிகளால் ஏற்பட்டுவிடக் கூடாது. இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களுடைய உயிர்கள் எந்த எதிரிகளால் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் உயிர்கள், உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நிம்மதியாக முறையிலே அவர்கள் வாழ வேண்டும். ஒடுக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்கு தான் சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தார்கள் இல்லையா? ரசூல்லா, நீ புரிந்து கொள்ளுங்கள், மனித உயிர்களை பற்றி இஸ்லாம் அவ்வளவு மதிக்குதுல்ல. இஸ்லாம் எப்படி சொல்லுகிற, மனித உயிரை நம்ம சாதாரணமாக பார்க்குறோங்க, ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? உலகத்தில் ஒரு மனிதரை எவன் கொன்று விட்டானோ அவன் பூமியில் உள்ள அனைவரையும் கொன்றவனுக்கு ஒப்பாவான் என்று அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு. ஒருத்த அநியாயமாக ஒரு உயிரை கொன்று விட்டால் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அவன் கொன்றவனுக்கு அவ்வளவு பெரிய பாவிடா நீ, அவ்வளவு பெரிய குற்றத்தை நீ இழைத்து விட்டாய் என்று அல்லாஹ் பார்க்கிறான். உயிர் விஷயத்துல அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் நிறைய அமல் செய்கிறான், அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை என்று ஒருவன் பேசுகிறான், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வணங்கவில்லை என்று அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறான். ஆனால் அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால், தற்கொலை செய்து கொண்டால் அவனை நரகத்தில் கொண்டு போய் வீசுவாங்கிறான் அல்லாஹ். நரகத்துக்கு தாண்டா நீ போ, நீ யாரா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு? ஓ உயிரை கூட நீ எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை என்று இஸ்லாம் உயிர் விஷயத்தில் அப்படி பார்க்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்க? இவர் போறார். யாரு போறவங்கலாம்? யாரு? தன்னுடைய சொத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவுகளை விடவெல்லாம் இந்த மார்க்கத்தை, தீனை, தூதரை நேசித்தவர்கள் இவர்கள். எனக்காக சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, எனக்காக உறவுகளை துறந்து விட்டு வந்தவர்கள், நான் சொன்ன கொள்கைக்காக வேண்டி இந்த உலகத்திலே அவ்வளவு சிரமங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை சந்தித்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். திரும்பி வருவாங்களா? எப்படி என்னை நேசித்தார்கள், எப்படி என்னை விரும்பினார்கள், இவங்களே அனுப்புறாங்கன்னா ரசூலா ஏன் அனுப்புனாங்க? இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. பொருளாதாரத்தை திரட்டுவதற்கோ, அந்த எதிரியினுடைய நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிப்பதற்கோ, எல்லையை விரிவுபடுத்துவதற்கோ இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இன்னைக்கு அப்படி ரசூலுல்லாஹ்வை நம்ம பார்க்கிறோமா? அந்த மாதிரி இன்னைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி அவர்கள் நேசித்தார்களோ அந்த நிலையில் இந்த சமுதாயத்தை நேசிக்கிற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? புரிந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒருவன் உதவி செய்து கொண்டிருக்கிற காலம் வரை, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்து கொண்டிருக்கிற காலம் வரை அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். எப்படி பார்க்கிறான் மனிதனை? ஒரு மனுஷனுக்கு நீ செய்யற உதவி என்பது சாதாரணமா நினைச்சிடாதப்பா, அதாண்டா தீனுங்கிறான். தீனுப்பா அது, அதான் இஸ்லாம். நீ அவனுக்கு உதவி செய்றியா, நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு எவ்வளவு காலம்? நீ அவனுக்கு செய்யற காலம் வரைக்கும் நான் செய்யறேங்கிறான். இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய நிலைமையை சிந்தித்து பார்க்கிற மனிதர்களாக, இந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை மாற்றி அமைக்கிற மனிதர்களாக இன்றைக்கு நாம் முயற்சித்திருக்கிறோம். சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? முயற்சிங்கிற முதல்ல சிந்தனை வந்தால் தான் முயற்சிக்கிறோம். நம்ம தான் முகமது ரசூல்லாவே என்ன முழுசா புரிஞ்சுக்கலையே, ரசூல்லான தொழுவுறது தான் அப்படி நம்ம அந்த டயலாக தான் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலமாக்கள் சரியாக இந்த மார்க்கத்தை நமக்கு கற்று தந்திருந்தால் எப்படி உலமாக்கள் இந்த மார்க்கத்தை அழிக்கிற வேலையை செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை இன்னைக்கு படிக்கிற உலமாக்கள் நான் கரெக்டாக படிச்சு வந்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க முதல்ல இஸ்லாத்தை படிங்க, அப்பதான் தெரியும் எவ்வளவு கூமுட்டைகளாக உலமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது புரியும். என்ன, அவர்கள் மதரசாக்கள்ல போய் வெறும் மௌலது கித்தாபுகளை படித்து வந்திருக்கிறார்கள், மதகபு சட்டங்களை படித்து வந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை படித்து வந்திருந்தால் ஒரு இமாமா இருக்கிற ஒரு வரதட்சணை திருமணத்தில் கலந்துக்கு வராங்க. ஒரு சமுதாயமே மிகப்பெரிய இடிநிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு மாபெரும் பாவம் வரதட்சணை. அந்த வரதட்சணை திருமணத்தில் ஒரு உலமா உட்கார்ந்து கல்யாணம் பண்றாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தை 7 வருஷம் படிச்ச ஒரு உலமாவுக்கு தெரியலைன்னா அப்ப என்னையா கத்துக்கிட்டாராங்க? என்ன படிச்சாரு? என்ன உள்ளத்துல இரையச்சம் என்பது பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி, அப்படிதான் அளவிட முடியுமா? காசு இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, இரையச்சம் என்பது அவன் உள்ளம் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வை அஞ்சுகிற அந்த உள்ளம் சம்பந்தப்பட்டது.
7 வருஷம் படித்த இமாம்களுக்கு இருக்காது. ஏன் இல்லை? அவங்களுக்கு அங்கு சொல்லித்தரப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் வழியாக நமக்கு இஸ்லாம் கடத்தப்படுகிறது என்றால் இந்த முகமது ரசூலுல்லாவை சரியாக அவர்கள் கடத்தியிருப்பாங்கல்ல. அப்படி கடத்தி இருந்தால் முகமது நபி அவர்களை பின்பற்றுவதில் நான் முதலாவதாக இருக்கிறேன் என்பதில் அந்த உலமாக்கள் உறுதி பூண்டிருந்தால் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக உழைத்திருப்பார்கள். இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? இன்னைக்கு சமுதாயத்தோட நிலைமை என்னங்க? இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்கள் முஸ்லிம்களில் 142 முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்களாம். சும்மா கிடையாது, அரசாங்கத்துடைய கணக்கெடுப்பு நான் சொல்றேன். இன்னைக்கு போய் ஓட்டு போட்டு வந்துட்டோம்ல, ஒரு ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுத்தா முடிஞ்சு போச்சு. என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஓட்டு போட்டுட்டீங்க, ஒரு சமுதாயத்துடைய நிலைமையெல்லாம் மாறிடுமா? ஒரு ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அவ்வளவுதான். இந்த சமுதாயத்தினுடைய வறுமையை, ஏழ்மையை, இல்லாமையை மாற்றுவதற்கு நாம் தான் உழைக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? 100ல் 42 முஸ்லிம்கள், 42 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். இந்திய முஸ்லிம்கள் வாழ்கிறார்களாம். அதை மாற்றுவதற்கு நம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? ஒவ்வொரு முகலாவிலும் திட்டம் வைத்திருக்கிறோமா? என்ன முகமது ரசூலுல்லாவை நாம் பின்பற்றுகிறோம். முகமது ரசூலுல்லா எப்படி இருந்தாங்க? ஒருத்தர் வந்து கேட்கிறார், என்னுடைய தகப்பனார் அப்துல்லா கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை என்னால் கொடுக்க முடியல, ஒரு சின்ன தோட்டம் வச்சிருக்கிறேன், கடன்காரு வந்து கடனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்னால் கொடுக்க முடியல யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த கடன்காரரை அழைக்கிறாங்க, இங்க வாப்பா, அவர் கடன் தரணுமாம்ல, அவங்க அப்பா வாங்கினது தானே, இவர் வாங்கல, இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா கடனை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் முடியாதுங்கிறேன். ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க, 3 முறை குறைத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே முறையிடுகிறார். அவர் குறைக்க மாட்டேன்ட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய தோட்டத்துக்கு போப்பா, உன்னுடைய பேரிச்சை தோட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவர் போறார். அந்த பேரிச்சை தோட்டத்தில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை பண்றாங்க, பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது, நிறைய விளைஞ்சு கிடக்குது, அதையெல்லாம் அவர் அறுவடை செஞ்சு அதை விற்று அந்த கடனை அடைக்கிறார். ஒரு மனிதனுடைய கடனை அடைப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற, நீ வாங்கின கடனை கொடு அப்படி சொல்லாமல் 1000 வேலை இருக்கு எனக்கு, அப்படி ரசூலை தட்டி விட்டாங்களா? அவர்கிட்ட போய் குறைச்சிக்கப்பாங்கிறாங்க. அவர் முடியலை, அவருடைய உரிமை, நீ இவ்வளோதான் வாங்கணும்னு ஒரு மன்னர் இருந்து சொன்னால் அதுதான் அவர் தான் செய்ய ஆகணும், இல்லை உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னா என்ன, கடன்லாம் கொடுக்க முடியாது, ரத்து போய் அப்படின்னா மன்னர் சொன்னால் எதிர்த்து பேச முடியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க பாருங்க, அவருடைய உரிமை விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டார்கள். இவருக்காக வேண்டி அவரிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள். அவர் குறைக்கலன்னோட ரசூலுல்லாஹ் அவர் மேலே எந்த கோபமும் பண்ணல, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அதில் பரக்கத் ஏற்படுகிறது. அதை வைத்து அவர்கள் அந்த கடனை அடைக்கிறார்கள். ஒரு தனி மனிதனுடைய கடன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன்பட்ட ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சமுதாய அக்கறையையும் மேம்பாட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பார்த்தார்கள், எப்படி மேம்படுத்தினார்கள். இன்னைக்கு மேம்படுத்தினோமா? நமக்கு கருத்து தெரிஞ்ச வரைக்கும் இங்கே கூலி பரம்பரையாக நாம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறோமா? உங்க உறவினர்களில் எத்தனை அரசு அதிகாரிகளை உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள்? நம்முடைய முன்னாடி வாழ்ந்த தலைமுறை 0. அரசு அதிகாரம் பெற்றவர்கள் யாருமே கிடையாது. உறவினர்களில் ஒருவரை கூட நம்மால் அடையாளப்படுத்த முடியவில்லை. 10 பேரை கூட நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை. அரசு அதிகாரம் பெறாதவர்களாக கூலி பரம்பரையாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆடை மட்டும்தான் நல்லா வெள்ளையும் ஜலையுமா செண்டடிச்சுட்டு போகிறோம், பைக்கில் போகிறோம். நம்மளை எப்படி மண்டையை கழுவுறான்னு பைக்கில் போகும், நல்ல மாடி வீடை கட்டு, கல்வியை கொடுத்து, அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, வறுமையை நீங்குவதற்கான திட்டங்களை உருவாக்கி தருகிற ஒரு முகல்லாவாக மாற்றப்பட்டிருக்கிறதா? நபி வழி இல்லையா? அதெல்லாம் தாத்தா கூலி வேலை பார்த்தாருன்னா அத்தா கூலி வேலை பார்க்குறாரு, மகன் கூலி வேலை பார்க்குறாரு, பேரங்கூலி வேலை பார்க்குறான். தலைமுறையாக கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இந்த தலைமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? வெளிநாடுகளை நம்பி வாழுகிற ஒரு நிலை இந்த சமுதாயம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா? எந்த சமுதாயத்தில் வெளிநாடு போகிற ஒரு நிலை இருக்கிறாங்க? இந்த தலைமுறை எப்படி இருக்குது? இந்த சமுதாயம் எப்படி இருக்குது? வெளிநாடை தவிர வேற எதுவுமே பொழப்பு தெரியாது. இளமையெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை வாழுகிற, அகதி போன்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு இழிநிலையை இந்த சமுதாயம் அடைந்திருக்கிறதே. இதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுறது இல்லையா? இதை மாற்றி அமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை நோக்கி சிந்தித்திருக்கிறோமா? என்ன பிறர் நலம் நாடுகிற இஸ்லாத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆமாம், நான் தொழ வைக்க முடியாது. கடனை எப்படி பார்த்தார்கள் ரசூலுல்லாஹ்? அடுத்தவருடைய உரிமை விஷயம். நான் தொழு வைக்க முடியாதுன்னு சொன்ன அதே ரசூலுல்லாஹ் அதை காலம் முழுவதும் அப்படியே அவர்கள் வைத்திருந்தார்களா?
அதை மாற்றி காட்டினார்களா? எப்படி மேம்படுத்தினார்கள் ஒரு சமுதாயத்தை? எவ்வளவு அக்கறை அவங்களுக்கு! அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்காவது கடன் இருந்தால் அந்த கடனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் அடைக்கிறோம். நாங்கள் ரசூல் எப்படி பார்க்குறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை? நம்ம எப்படி இருந்த, நம்ம இந்த நாட்டில் எப்படி இருந்தோம்? மன்னர்களாக இருந்தவர்கள், நவாபுகளாக இருந்தவர்கள், 820 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு உரிமைக்காக வீதியிலே இறங்கி போராடுகிற நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் ஏன் தள்ளப்பட்டோம்? நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உங்க தாத்தா காலத்தில் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? உங்க அத்தா காலத்தில் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? வீதியில் இறங்கி இன்னைக்கு இந்த தலைமுறையில் எத்தனை போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். விவரம் தெரிஞ்ச காலத்திலே பொம்பளைங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. நான் சின்னமுலையா இருந்த காலத்தில் இன்னைக்கு வீதியிலே இன்றைக்கு இறங்கி போராடுகிற நிலையை பெண்கள் அடைந்திருக்கிறார்கள். கர்ப்பிணிகள் வருகிறார்கள், வயோதிகர்கள் வருகிறார்கள், பிறந்த குழந்தையை தூக்கிட்டு உரிமைக்காக போராடுகிற நிலையில வீதியிலே இறங்கி குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை மாற்றி அமைக்கணும், மேம்படுத்தணுமே. வறுமை கோட்டில் 40, ஒவ்வொரு 100 முஸ்லீம்களும் 42 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. வறுமை கோட்டுனா என்னன்னு தெரியுமா? இந்த பக்கம் நீங்கள் இப்போ ஓட்டு போட்டாங்க, இப்போ சதவீதம் சொல்கிறான். ஒரு மாவட்டத்தில் 50%, ஒரு மாவட்டத்தில் 80%, இன்னொரு மாவட்டத்தில் 90%. அப்படின்னா என்ன? மொத்தமாக கால்குலேஷன் பண்ணி இத்தனை சதவீதம் ரூபா தமிழ்நாட்டுக்கு. மாவட்ட வாரியாக கணக்கெடுக்கிற பொழுது ஒரு இடத்துல 90னா எல்லா மாவட்டத்திலும் 90 கிடையாது, ஒரு மாவட்டத்தில் 50. இங்கே குறைஞ்சிருக்குன்னா அங்கே ஏறிட்டு, அதானே கணக்கு. இங்கே ஏறி இருக்குன்னா அங்கே குறைஞ்சிருக்கு, அப்படி தானே? இப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளாம் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்திய முஸ்லீம்களோட நிலைமை என்ன? ஒவ்வொரு 100 முஸ்லீம்களிலும் 42 முஸ்லீம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். வறுமை கோட்டுனா என்னன்னு தெரியுமா? 3 வேளை உணவு சாப்பிடாத, ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு சாப்பிடக்கூடியவர்கள் தான் வறுமை கோட்டில் வாழ்றவன். புரியுதா? இங்கே 100 பேர் இருக்கீங்கன்னா 42 பேர் என்ன பண்றீங்க? உங்க மக ஒரு வேளை தான் சாப்பிட்டா, காலையில் சாப்பிட்டவளுக்கு மத்தியானம் சாப்பாடு வேணும்னு அத்தா கண்ணத்தை பிடிச்சி அத்தா எனக்கு பசிக்குதுதா சாப்பாடு கொடுத்தான்னு உங்க பிள்ளை கேட்டால் உங்களால் உணவளிக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். புரியுதா? வயசான காலத்தில் அத்தா அம்மா, தம்பி நைட்டு சாப்பிட்டதுப்பா, இப்போ பசிக்குதுப்பா, சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு உங்க அத்தா உங்க அம்மா கேட்டா உங்களால் உணவளிக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட கொடுமை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டு நமக்கு எல்லாம் எப்படி மூளை போகுது, வேற பக்கம் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அப்படி நடிகர் பக்கம் பைக்கு ஓட்டினா போதும், வீடு கட்டினா போதும். சமுதாயத்துக்கு மறுமை வாழ்க்கை தான் நிலையான வெற்றி என்பதை புரிந்து கொள்ளும். மகத்தான வெற்றி என்கிறான் அல்லாஹ். அந்த நாளில் வெற்றி அடைந்தவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் என்கிறான் அல்லாஹ். இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் உயிரையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பது சமுதாயத்திற்கு பாடுபடுவதற்கும் பங்களிப்பும் செய்வதற்கு தான். புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடினால ஒரு சுண்டுனால ஒரு நரம்பை இழுத்தாலும் முடிஞ்சு போச்சு, கதை மாறிக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி போர்க்களத்திற்கு அனுப்புகிறார்கள்? இவர் கொல்லப்பட்டாலும் சமுதாயம் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமையில அன்றைக்கு சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பற்றி எந்த கவலையுமே இன்னைக்கு படுற ஆள்களால் எவனும் இன்னைக்கு எப்படி நம்ம வறுமை என்னங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான். அவ்வளவு இழிநிலையில் இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய நிலைமை இருக்கிறது. 1832 ரூபா 20 காசு. எவ்வளவு தெரியுமா? 1832 ரூபா 20 காசு தான் ஒரு முஸ்லிமுடைய சராசரி மாத வருமானம். குடும்பம் நடத்த முடியுமாங்க நம்மளால? 1832 ரூபா 20 காசு ஒரு மாதத்தின் சராசரி மாத வருமானம். என்னது இல்லை நினைச்சிடாதீங்க. அரசாங்க கணக்குப்படி சராசரினா அத்தனை பேருக்கும் சேர்ந்தது. ஏன்னா அப்ப நீங்களே 10,000 ரூபா சம்பாதிக்கிற உங்க சம்பாதியமே 1832 ரூபா 20 காசா மாறுதுன்னா அப்ப அதை விட எவ்வளவு ஒருத்தன் கம்மியா சம்பாதிச்சா உங்க 10,000 ரூபா 1000 ரூபாய் கீழே வந்து நிற்கும். புரியுதா? எவ்வளவு வறுமையில் இருக்கிறான்னு ஒரு பக்கம். சமுதாயத்துடைய மேம்பாட்டிற்காக நாம் என்ன செஞ்சோம்? இன்னைக்கு உரிமையை கேட்டு வீதியில் அந்த இடத்துல நம்ம போய் ரசூலா ஆட்சி தலைவராக இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்க? சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு தானே. அந்த இடத்துல நம்ம போய் இந்த சமுதாயத்தை அமர வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அதிகாரங்களை பெறுகிற தலைமுறையாக நம் தலைமுறையை உருவாக்க வேண்டும், அதுக்கு பாடுபடணும். IPS IASகளை, டாக்டர்களை, வழக்கறிஞர்களை, நீதிபதிகளை இந்த ஊர்ல ஒவ்வொரு தெருவிலும் 10 வழக்கறிஞர்கள், ஒவ்வொரு தெருவிலும் 5 IAS அதிகாரிகள், ஒவ்வொரு தெருவிலும் 5 IPS அதிகாரிகளை உருவாக்கி இருந்தால் இந்த சமுதாயம் எப்படி மேம்பட்டிருக்கும்? அப்படி உழைச்சமா?
அப்படி பாடுபட்டோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம ரோட்டில் இறங்கி நம்ம கத்துவோமா? ஒன்றுக்கும் எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் நம்ம அக்காவும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பான், அவனுக்கு 1000 பேர் சொல்லிட்டு வைப்பான். நம்ம இங்கே ஒரு ஃபோன் கால், மாமா சொல்லுங்க மாமா, தம்பி இங்கே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வரலப்பா, ரோடு போடலப்பா, அது பண்ணலப்பா, இந்த உடனே அடிப்பான். அவன் இங்கே கலெக்டருக்கு அடிப்பான். என்னங்க இந்த மாதிரி எங்கள் மாமா ஊரில் எப்படி இருக்குது, உடனே அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாம் உடனே கிடைக்கும். அரசாங்கம் என்ன பண்ணுது எல்லாம் தெரியும். எந்த இடத்திலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார். அப்படி இந்த சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்கிற கல்வி என்கிற அதிகாரத்தின் வழியாக, கல்வியின் வழியாக அதிகாரங்களை பெறுகிற தலைமுறையாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். படிங்கடான்னு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோமா? படிக்கிறது அதிக ஐபிஎஸ் ஐஏஎஸ்னா என்ன? 10 கோடி ரூபா வச்சுன்னா ஐபிஎஸ் அதிகாரி ஆகிட முடியுமா? 10 கோடி ரூபா வச்சுன்னா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஐபிஎஸ்னா அவ்வளோ பெரிய பவர் இல்லைங்க. முதலமைச்சரே இன்னைக்கு இந்த தேர்தல் காலத்தில் கலெக்டருக்கு கீழே உட்கார்ந்தாரு. அவ்வளோ போகிற அவருக்கு கலெக்டருக்கு. அந்த கலெக்டர்களாக நாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக உருவாக்குகிறதுக்கு பணம் இருந்தாலும் வராது. பெரிய தலைக்கட்டு இந்த ஊரில். இங்கே எவ்வளோ எத்தனை பேர் இருக்கும்? 2 லட்சம் பேர் இருக்கும். 2 லட்சம் பேர்னா அப்போ ஒரு 10 ஐபிஎஸ் கவர்மெண்ட்டை கொடுத்துருமா? படித்தாதான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? படித்தாதான் அதிகாரம் கிடைக்கும். அப்படி கல்வியாளர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். எவ்வளவு திறமையான மாணவர்கள். இந்த வருஷம் இப்போ ரிசல்ட் வரப்போகுதுங்க. 10th ரிசல்ட்டு, 12th ரிசல்ட் வரப்போகுது. இந்த ஊரில் எவ்வளவு ஏழை மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை கண்டு கொண்டிருக்கிறோமா? போன வருஷம் கண்டுக்கிட்டோமா? எத்தனை பேருக்கு ஸ்பான்சர் வாங்கி? நீங்கள் காசு கொடுக்க வேணாம். எவ்வளவோ பேர் காசு வச்சிருக்கிறான். அந்த தேர்தலுக்கு கோடி கோடியா டொனேஷன் கொடுக்குறான், லட்ச லட்சமா டொனேஷன் கொடுக்குறான். போய் 10 நாள் தேர்தல் பணியாற்றுகிறான். ஏண்டா ஓ ஊரில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்காக ஒரு வாரம் நீ பணியாற்று, தெரு தெருவாக இறங்கி உண்டியல் குழுக்கு. நல்ல மதிப்பெண் எடுத்திருக்குது, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்குது, படிக்கிற நல்ல படிப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் வசதி இல்லை, அவங்க அப்பா கூலி தொழிலாளியா இருக்கிறாரு, காசு கொடுங்க, நல்லா படிக்கட்டும், முன்னேறட்டும், அந்த குடும்பம் வறுமை நீங்கி விடும். அதோடு அதுக்கு வேலை செஞ்சோமா? அதற்கு பாடுபட்டமான ரசூல்லா பாடுபட்டாங்க பாருங்க. அதான் பிறர் நலம் நாடுகிற வாழ்க்கை முகமது நபி அவர்களிடத்தில் இருந்தது. முகமது நபி அவர்களை பின்பற்றுகிற முஸ்லிம்களிடத்தில் இது இருக்கிறதா? நமக்கு எல்லாமே உல்டாவா சொல்லி கொடுத்தாங்க இஸ்லாத்தை. இஸ்லாமே ஒரு திக்ரு செய்யுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரசூலாவை பின்பற்றுங்கள். ரசூலாவை பின்பற்றுறதுனா சமுதாயத்துக்காக ரசூலா உழைக்கலையா? பாடுபடலையா ரசூலா? முலர் கூட்டம் வருது, ரசூலாவுக்கு முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. அவருடைய வறுமையுடைய நிலையை, அவருடைய தோற்றத்தை பார்த்து விட்டு முகமது நபி அவருடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது, முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. அவங்களுக்கு கொடுங்கன்னு ரசூலா சொல்றாங்க, எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரசூலா மகிழ்ச்சியான முகமாக மாறுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வறுமையை ஒழிப்பதற்கு ரசூலா பாடுபட்டாங்க. ஒரு கிராமவாசி வர்றார், ரசூலாவுடைய கழுத்தில் துண்டம் போட்டு கேட்கிறாரு அவருடைய வறுமை. ரசூலாவுக்கு கோபம்லாம் வரல, வறுமைக்கு வந்து கேட்கிறாரு, உங்க அப்பா விட்டு காசு நான் கேட்கல, உங்க அம்மா விட்டு காசு நான் கேட்கல, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற. ரசூலாவுடைய கழுத்துல துண்டம் போட்டு 2 ஒட்டகங்கள் அளவுக்கு தானியங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரசூலா சொல்றாங்க கொடுங்க. ரசூல்லா எடுத்து கொடுத்தாங்க. ஏழைகள் வறுமையை ஒழிச்சாங்க. ஜக்காத்துங்கிற திட்டம் எதுக்குங்க? ஜக்காத் திட்டம் எதுக்கு வந்துச்சு ரசூலா? அது மார்க்கத்தில் 5 தூண்களில் ஒண்ணா ரசூலா சொல்றாங்க. இஸ்லாம் என்பது 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வேற 5 தூண்ல ஒண்ணு என்ன? வறுமையை ஒழிக்கிற திட்டம். ஜக்காத்துனா வறுமை இல்லாத தலைமுறை உருவாக்குறதுக்கு தானே. இங்க வறுமை இல்லாத தலைமுறை உருவாக்குவதற்கு பாடுபட்டு இருக்கிறோமா? கல்வியின் வழியாகத்தான் தோழர்களே முடியும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்வியை உலமாக்கள் எப்படி நம்மிடத்தில் இருந்து டைவர்ட் பண்ணாங்க? உலக கல்வி மார்க்க கல்வின்ட்டான். அப்படி இருக்கா? இஸ்லாத்தில் அப்படி இருக்கா? குரான் ஹதீஸால பின்பற்றீங்க, காட்டு குரான்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டு. உலக கல்வி மார்க்க கல்வின்னு இருக்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறதுக்கு முன்பே அல்லாஹ் கல்வியை புகற்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மு, அறிவு, கல்வினா அறிவு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் இதெல்லாம் பேரெல்லாம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கும் பொழுது அப்ஜெக்ஷன் பண்றாங்க மலக்குகள். பூமியில ரத்தம் சிந்தர் கூட்டத்தை மனிதனை படைக்கிறியா அல்லா? அப்படியா? அப்பனா இதெல்லாம் சொல்லுங்கிறான் அல்லா. அவங்க சரண்டரா, அவங்க மலக்குகள்லாம், எல்லாம் நீ எங்களுக்கு சொல்லித்தந்ததை தவிர, கற்றுத்தந்ததை தவிர, அறிவித்ததை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது அல்லா அப்படின்னு சரண்டர் ஆகுறாங்க. ஆதமுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இதெல்லாம் சொல்லுங்க. அது குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் கற்றுத்தந்தோம் என்கிறான் அல்லாஹ். இல்மு, அந்த அறிவை, கல்வியை அல்லாஹ் போட்டுகிறான் நபிக்கு முன்னாடியே. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை உலக கல்வி மார்க்க கல்வி டைவர்ட். உலக கல்வி மார்க்க கல்வி கற்றுக்கிட்டாதான் மறுமையில வெற்றி பெற முடியும். மார்க்க கல்வினா இல்லை, எனக்கு நான் சொல்லு தெரியல, சொல்லு. மார்க்க கல்வினா என்னப்பா? சுபஹானல்லாஹ்னு சொல்றதா? குர்ஆன் ஓதுறதா? திக்ர் செய்யறது, தொழுவுற, அதான் மார்க்க கல்வி? உன் அறிவுக்கு மார்க்க கல்வி பிறர் நலம் நடறதா மார்க்கம்? அதெல்லாம் மார்க்கம் இல்லையா? வறுமையை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறது மார்க்கம் இல்லையா?
உலக கல்வியில் பிரிச்சுட்டான். உலக கல்வி மார்க்க கல்வி பிரித்து நீ டாக்டர் ஆனாக்க காசு தான் சம்பாதிக்கலாம். எப்படி நம்மளை ஒரு சங்பரிவாரங்கள் செய்யாத வேலையை இந்த உலமாக்கள் இன்றைக்கு போலி உலமாக்கள் இந்த சமுதாயத்தின் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வறுமையிலே தள்ளுவதற்கு 100% காரணமானவர்கள் உலமாக்கள், மத தலைவர்கள். அப்படியே குறை சொல்லிட்டே நம்ம போயிடக்கூடாது தோழர்களே. நம்ம பாடுபடணும், களத்தில் இறங்கணும், கல்வியை கொடுக்கணும், வறுமை நீங்குவதற்கு பாடுபட வேண்டும், ஏழ்மை நீங்குவதற்கு பாடுபட வேண்டும். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி சொன்னா உலக கல்வியை கற்றுக்கிட்டா மறுமையில் நீ வெற்றி பெற முடியுமா? காசு தானே சம்பாதிப்ப. அப்படி இருக்கா? ஏழையாவே மூத்தா பொண்ணு இஸ்லாத்தில் இருக்க சொல்லுப்பா. எனக்கு தெரியாது இஸ்லாம் சொல்லு. ரசூல்லா கேட்டாங்களா இன்னைக்கு? அதை யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே மரணிச்சிரு அப்படி கேட்டாங்களா? ரசூல்லா பொருளாதாரத்தில் கேட்கலையா? ரசூல்லாட்ட வந்து இப்போ சொன்னாங்க ஹதீஸு, கடன் இருக்குது, உடனே ரசூல்லா பறக்கத்துக்கு கேட்குறாங்க. முலர் கூட்டம் வருது, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. சஹாபாக்கள் எத்தனை பேர் தோட்டங்களை தந்தார்கள். ரசூல்லா சொன்ன உடனே தோட்டங்கள் இந்த முலர் கூட்டத்துக்கு கொடுத்தாங்க. நீங்கள் ஹதீஸை புரிந்து கொள்ளுங்கள். நுட்பமாக கொண்டு வந்து குமிக்கிறாங்கல்ல. அப்போ ரசூலா கேட்டிருக்கணும், யாருப்பா எல்லாம் ஏழையா இருக்கிறத அல்லாவுக்கு பிடிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நீ பாட்டுக்கு நிறைய வச்சிருக்கிற, நீ பாட்டுக்கு ஒரு 10 தங்கத்தை போடுற, நீ பாட்டுக்கு 2 மூட்டை அரிசியை போடுற, நீ பாட்டுக்கு துணி அணைக்கலாம், அந்த பெருசு இல்லை, அது துணிமணிலாம், நீ பாட்டுக்கு அதை போடுற, ஏழையாலப்பா இருக்கணும் அப்படி கேட்டாங்களா ரசூலா? சஹாபாக்கள் எத்தனை பேர் செல்வந்தர்கள் இருந்தார்கள். ஏன்பா நீ செல்வந்தரா இருக்கிற, அது மார்க்கத்துக்கு கூடாது அப்படி கேட்டாங்களா? இஸ்லாம் நல்ல செல்வ செழிப்போடு வாழ சொல்லுதுங்க. அர்ஷுடைய நிழல் யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? இஸ்லாத்தை படிங்க. உலமாக்கள் ஒருபோதும் தூய்மையான இஸ்லாத்தை கடத்துபவர்களாக இல்லாது எப்ப மாறும் தெரியுமா? மதரசாக்களில் குர்ஆன் ஹதீஸை கற்றுத்தந்தால்தான் சரியான இஸ்லாத்தை இங்கே போதிப்பார்கள். அங்க மதகபு சட்டத்தை கற்றுக் கொடுக்கிற வரைக்கும், மௌலது கிதாபை படிக்க வைக்கிறதை கற்றுக் கொடுக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு சரியான இஸ்லாம் கடத்தப்படாது. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். என்ன மறுமையில் அர்ஷுடைய நிலை யாருக்கு? வழக்கரம் கொடுப்பது இடக்கரம் தெரியாமல் கொடுக்கலாம் பாருங்க, அவனுக்கு அர்ஷுடைய நிலம். இப்போ செல்வந்தனா இருந்தால் தானே கொடுக்க முடியும், காசு இருந்தால் தானே கொடுக்க முடியும், பொருளாதாரம் இருந்தால் தானே தர்மம் செய்ய முடியும். டாக்டர் ஆனால் மறுமையில் வெற்றி பெற முடியாதா? நான் கேட்குறேன், ஒரு உயிரை வாழ வைத்தவர் யாருங்க? திருமறை குர்ஆன். இவங்கெல்லாம் என்ன குர்ஆனை படித்தாங்க? குர்ஆனுடைய வசனங்க. ஒரு உயிரை வாழ வைத்தவர் இந்த பூமியிலே ஒட்டுமொத்த உயிரையும் வாழ வைத்தவருக்கு ஒப்பாவாக இருக்கிறான். ஒரு உயிரை தான் இந்த உலகத்தில் நீ வாழ வச்ச, அப்படி என்னுடைய பார்வை இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவருக்கு ஒப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்ட அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ ரத்தம் தேவைப்படுது, ஒருத்தர் ரத்தம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, சும்மா வாயிலெல்லாம் போய் கையெடுத்துட்டு கொடுக்க முடியாது. ரத்தம் உறைஞ்சு போயிடும். உறையாமல் இருக்கிறதுக்கு பேக்கு தேவைப்படுதுல, அதுக்கு கல்வி. ஹார்ட்டா அட்டாக் வந்துருச்சு, இப்போ அந்த ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கல்வி எங்கே? மருத்துவம் படிக்க தான் கல்வி. அந்த கல்வி இருந்தால் தான் ஹார்ட்டை கரெக்டாக அவர் ஃபங்க்ஷன் பண்ண வைப்பார். வேகமாக உந்திரிக்காமல் கொஞ்சம் உந்திரிக்காமல் கரெக்டாக. ரத்தம் உறைஞ்சு போகாமல் இருக்கு டேப்லெட் தேவைப்படுது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களே தெரியும் டேப்லெட்டு, அதுக்கு கல்வி தேவைப்படுது. இப்போ உயிரை எத்தனை உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் 10 கோடி வச்சுக்க நல்லா கொடுத்துட்டானா? இந்த உலக கல்வியால் தானே காப்பாற்றுறாங்க. இதுக்கு எப்போங்க கூலி கிடைக்கும்? மறுமையில் தானே. எப்படி உலமாக்கள் நமக்கு உள்டாவை அடிக்கிறாங்க தெரியுதா? கை முறிஞ்சு போனவன், கால் முறிஞ்சு போனவன், கண் ஆப்ரேஷன், பார்வை குறைபாடு எல்லாம் கல்வியின் வழியாக அந்த மனிதனுடைய குறைகளை எல்லாம் சரி செய்யப்படுகிறது, மருத்துவம் செய்யப்படுகிறது என்றால் இதற்கு கூலி மறுமையில் இல்லையா? உலக கல்வி கற்றுக்கிட்டா மறுமையில் ஜெயிக்க முடியாது, நம்ம மண்டையில் ஏற்றினா நமக்கு தேவையில்லைன்ட்டோம். ஏன்னா நமக்கு மார்க்கம் தான் தேவை. இது மார்க்கம் தான். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். அதிகாரங்கள் வழியாக இந்த சமுதாயத்தை நாம் பாதுகாப்பான நிலையிலே கடத்த முடியும். அந்த அதிகாரம் கல்வியின் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும். கல்வி கிடைச்சிட்டுனா ஒரு மனிதனுடைய வறுமை நீங்கிவிடும். கூலி வேலை பார்க்குறவன் கலெக்டர் ஆகிட்டான்னு வச்சுங்க, தாசில்தார் ஆகிட்டான்னு வச்சுங்க, விஓ ஆகிட்டான்னு வச்சுங்க, அவன் மறுபடியும் கூலி வேலை பார்ப்பான். அவன் பரம்பரையை அவன் பிள்ளைய நல்லா படிக்க வைப்பான். எங்கள் அப்பா செருப்பு தைச்சாரு, நான் இன்னைக்கு கலெக்டராக இருக்கிறேன், மகனை நீனு போய் செருப்பு தைன்னு சொல்லுவானா ஒருத்தன்? கல்வி கிடச்சிட்டு கலெக்டர் ஆகிட்டனா என்னை விட பெரிய போஸ்டிங் நீ படுறான் போனான். அப்படி தானே அந்த சமுதாயத்தினுடைய குடும்பத்தினுடைய வறுமை நீக்கப்படுகிறது. அது கல்வியின் வழியாக என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய முன்னேற்றத்தை அன்றைக்கு உறுதி செய்தார்கள். தோழர்களே, அப்படிப்பட்ட நிலையில் சமுதாயத்திற்கு உழைக்கிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியிருப்பானா.